வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் குக்கிங் சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்னோட சேனலில் ரொம்பவும் அருமையான சுவையான பெப்பர் சிக்கன், அந்த பெப்பர் சிக்கனை எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருளே அதோட மசாலா பொருட்கள் தாங்க. அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்து அரைச்சி இந்த மாதிரி பொடியாக வச்சுக்கோங்க. நம்ம கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தயிர், லெமன் ஜூஸ், உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சோப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அந்த நான்ஸ்டிக் பாத்திரம் சூடான உடனே நான் 1லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஆலிவ் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எந்த ஆயிலாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சூடாயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிற சீரகத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறின உடனே நான் வந்து தனியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நான் அதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகணும், டைம் மிச்சமாகும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும், நம்மளுக்கு டைமும் ஸ்பேர் ஆகும். இப்போ நீங்கள் வந்து வெங்காயத்தை ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சமாக வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஐ எம் ஸோ சாரி. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தக்காளி வந்து ஒரு 3 நிமிஷமாக வெந்திருக்கு. மூடி போட்டு மூடி வச்சேன், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்திருக்கு. ஸோ தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தனியாக வச்சுருக்கிற சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே வந்து எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகணும். நான் வந்து மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணலை, ஏன்னா கடைசியில் நான் அரைச்ச மசாலா பவுடரை யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குழம்ப ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. சிக்கன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால், 1 கப் தேங்காய் பாலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் பாலை அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான். அப்புறமா சிக்கன் எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பொடி, அதுலேருந்து நான் 3 ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் பால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதால எனக்கு வந்து பெருசாக காரம் தெரியாது, அதனால தான் 3 ஸ்பூன்.
சப்போஸ் நீங்கள் கிரேவியாக வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கூட குறைய யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பவுடரை போட்டதுக்கு அப்புறமா இப்படி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டுருங்க. அப்போ தான் சிக்கன் வந்து அந்த மசாலா பொடியோடு சேர்ந்து சூப்பராக வரும். பாருங்களேன், நம்ம சிக்கன் வந்து இப்போ எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு. சரி வாங்க, நம்ம பெப்பர் சிக்கன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பாருங்களேன், கலரை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, வாசனை சும்மா வேறு லெவலில் இருக்குது. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும். பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றினோம்ல அந்த ஆயில், அதெல்லாம் தனியாக பிரிஞ்சு செப்பரேட்டாக வந்திருக்கு. அதான் பெஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம பெப்பர் சிக்கன் குழம்பு ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.